வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் நல்ல லோ பட்ஜெட் வீடு சொல்லுங்கள் சார்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக கால் கூட பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி சூப்பரான லே அவுட்டுங்க. கூடுவாஞ்சேரி காயிரம்பேடு சரௌண்டிங்லலாம் ப்ராப்பர்ட்டி தேடுறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா லக்குன்னே சொல்லலாம். இவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் பிளாட்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸே கட்டி தராங்க. ஸோ இங்கே அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸோட கம்மியான ப்ரைஸுக்கு, அதாவது 42 லட்சத்துக்கு 2 பெட்ரூம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் சும்மா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் அப்படி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரல. 709 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 600 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க. அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளஸ் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸுமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லே அவுட்டோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷன் என்ன, ஸோ இந்த லே அவுட் எங்கே அமைஞ்சிருக்குது, ஸோ இங்கே வாங்கின என்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் இவங்க என்னெல்லாம் பண்ணித்தராங்க, இந்த சுற்றி என்னென்னலாம் ஹைலைட்ஸ் இருக்குது, இங்கே வாங்கினா எப்படி ரேட் ஏறும், இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் மனோஜ் வேதா ஹோம் அண்ட் லேண்ட்லேருந்து உங்களுக்காக நல்ல நல்ல பிளாட்ஸை தேடி எடுத்து போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேஅவுட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் டெவலப்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. 1.5 ஏக்கர்ஸில் 28 பிளாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க லான்ச் பண்ணாங்க. 709 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்லேருந்தே இங்கே பிளாட் சைஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஃபேஸிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் 4 ஃபேஸிங்குமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ஃபேஸிங்கில் நீங்கள் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் பிளாட் தேடினாலும் இது உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸு. கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ன்றியடா எங்கடான்னு சொல்ல மாட்டேன்னு நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிறது எனக்கு தெரியுது. ஸோ இந்த லொக்கேஷன் பேர் காயிரம்பேடு இருக்குல்ல, கூடுவாஞ்சேரி, நீங்கள் நெல்லிக்குப்பம் சாலையில் வந்தீங்கன்னா ஸோ காயிரம்பேடை தாண்டதுமே உங்களுக்கு கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரும். அந்த கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 500 மீட்டர்ஸில் நீங்கள் சங்கமித்ரா அவென்யூன்னு இந்த லேஅவுட்டை ரீச் பண்ணிக்க முடியும். அந்த லேஅவுட்டோட 1, 2, 3, 4ன்னு எக்ஸ்டென்ஷனாக தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செல்லியம்மன் அவென்யூ இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 ஃபீட்டில் அழகான சிமெண்ட் ரோடு இருக்கிறாங்க. நல்ல அகலமான சாலைங்க. 2 காரு, ஏன் 2 பஸ்ஸே போகலாம் போல இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக அகலமான ரோடு இருக்குது. சுற்றி உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக நல்லா டெவலப் ஆன பிளேஸ் தாங்க. உங்களுக்கு கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் ரெகுலராக பிளாட்டை தேடி எங்கேயுமே நல்ல பிளாட் கிடைக்கலன்னு அழுத்து போய் தான் இந்த வீடியோ சிலர்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களோட டென்ஷன்லாம் புரியுது. இனிமேல் டென்ஷனே இல்லை. இந்த லேஅவுட்டுக்கு நேராக வாங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்குது இங்கே. பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூல் வேணும்னா ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது, இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆரம்பித்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் இங்கே இருக்குது. இல்லை காலேஜா, உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். லெஃப்ட்டில் போனால் உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதை தாண்டினா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ். இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன்னா இங்கேருந்து அழகாக ஈஸியாக ஜோஹோ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜோஹோவில் இருக்க நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஈஸியாக ஜோஹோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, கூடுவாஞ்சேரியில் ரைட் எடுத்தால் ஸ்ரீராம் கேட்வே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, அழகாக அப்படியே ரயில்வே ஸ்டேஷனு இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்மளால் ஈஸியாக உங்களுக்கு கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனையும் ரீச் பண்ணிக்க முடியும். அங்கேருந்து சென்னை இன்னும் டவுட்டுக்கு ஈஸியாக நிறைய ஆக்சஸ் கிடக்கு. அதை தாண்டி என்னப்பா டெவலப்மெண்ட் இருக்குன்னா, இங்கே இல்லலூரில் ஒண்டர்லா தீம் பார்க் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாஸ் பிக்கஸ்ட் தீம் பார்க். அங்கே தான் உங்களுக்கு நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்சங்களோடு அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் அது லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த சரௌண்டிங் நல்லா பீக் ஆகும். அப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கெலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கும், இந்த ப்ரைஸுக்கு கிடைக்காது. அதையும் தாண்டி இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, காயிரம்பேடு ஜங்ஷன்லேருந்து அழகாக ஒரு 3 கிலோமீட்டரில் உங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டன் வருது. ஒரு 200 ஏக்கர் சைஸுக்கு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊட்டி கொடைக்கானலை விட சூப்பராக இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே ஆக்சஸ் வரும்போது உங்களுக்கு ரேட்டு எங்கேயோ போயிடும். உங்களுக்கு வண்டலூர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூனால் எவ்வளோ டெவலப் ஆச்சு, அந்த ஜூனால் அந்த சரௌண்டிங் எவ்வளோ கமர்ஷியலாகவும் ரெசிடென்ஷியலாகவும் டெவலப் ஆச்சு, எப்படி கனெக்டிவிட்டி வந்துச்சு, பஸ் ரூட் வந்துச்சு, ட்ரெயின் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அதே மாதிரி இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் விடும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஆக்சஸ் நிறைய ஆகும், ரேட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே, நம்ம கூடுவாஞ்சேரியோட வரலாறு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கூடுவாஞ்சேரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இந்த லேஅவுட்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னன்னா நான் இங்கே தானே வாங்க போகிறேன், இதை பற்றி சொல்லியா நீங்கள் கேட்காதீங்க, சொல்கிறேன். உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அண்ட் நீங்கள் ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அவங்க போர் போட்டிருக்காங்க. ஸ்வீட்டான கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. 40 to 50 ஃபீட்லேயே ஸ்வீட்டான கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. ஸோ தண்ணி பிரச்சனையோட சென்னையில் இருக்கிறீங்கன்னா கவலையே விடுங்க, கிளம்பி வந்துடுங்க. உங்களுக்கு சென்னையில் என்னெல்லாம் கிடைக்குமோ எல்லாமே இங்கே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் சுத்தமான காற்று, பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு ஆம்பியன்ஸில் சுத்தமான தண்ணியோடு நீங்கள் வாழலாம்.
ஸோ பார்த்துக்கங்க, ரெடி டு மூவ்க்குமே இது பர்ஃபெக்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி டு மூவ்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க. ஸோ வீடுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்காக சொல்கிறேன் கேட்டுக்கங்க. 42 லட்சத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வீடு கட்டி தராங்க. அது எப்படி? 709 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 BHK 42 லட்சத்துக்கே கட்டி தராங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஒத்த பைசா செலவு பண்ண வேணாம். இதுக்குள்ளேயே உங்களுக்கு செப்டிக் டேங்க்கு, போர்வெல்லு, ஓவர்ஃப்ளோ டேங்க்கு, காம்பவுண்ட் வால்னு ஆல் இன்க்ளூசிவே உங்களுக்கு இவ்வளோ தான். அதை தாண்டியும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு காசு செலவு பண்ண வேணாம். எல்லா காஸ்ட்டும் சேர்த்தே 42 லட்சம் தான். ஸோ அதுலேயும் உங்களுக்கு நெகோசியேஷன்ஸ் பண்ணணும், ஸோ இது எனக்கு கொஞ்சம் நெகோசியேஷன்ஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்னா உங்களுக்கு டவுட்லாம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். டைரக்ட் டெவலப்பரோட நம்பர் கொடுத்துருக்கேன். 0% கமிஷன், புரோக்கரே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டை கஸ்டமைசேஷன் பண்ணி ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. சைட்டை வந்து பார்க்கணும், உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கானா அதுவுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து லேண்டு வாங்க போகிறீங்கன்னா உங்கள் கையில் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இல்லாமல் ஒரு 1 லட்ச ரூபா இனிஷியலாக இருந்தால் போதும், லேண்டு வாங்கிக்கலாம். இல்லை இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோன்னா 4.5 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தால் போதும், பேலன்ஸ் எல்லாமே லோனில் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாமே சேர்த்தே நான் 4.5 லட்சம் தான் சொல்கிறேன். ஸோ வீடு 6 மாதத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க கஸ்டமைஸ்டு வில்லா மட்டும் தான் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. எதனாலனா இவங்களோட கோர் பாயிண்ட் என்னென்னா தன்னோட வீடு தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நம்ம வாழ போகிற வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ வாங்குறவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி கஸ்டமைஸ்டு வில்லா மட்டும் தான் பண்ணுறாங்க. அதுவும் குவாலிட்டியான ஃபஸ்ட் கிரேட் மெட்டீரியல் வச்சு பண்ணுறாங்க. எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே வீடு கிடைக்காது. ஏன் 42 லட்சத்துக்கு 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கிடைக்குமா? இதோ இங்கே பாருங்கள், இதோ இங்கே ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இதோ அங்கே விவாசிட்டி அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கிட்ட லேங்கர் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே எங்கேயாவது உங்களுக்கு 42 லட்சத்துக்கு 700 ஸ்கொயர் ஃபீட் இல்லை யூடிஎஸோடு கொடுத்துருவாங்களா? வாய்ப்பே இல்லை. இங்கே உங்களுக்கு 42 லட்சத்துக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடமும் சொந்தமாகி போச்சு. கஸ்டமைஸ்டு வில்லா கட்டி உங்களுக்கு விருப்பமான வீடு உங்களுக்கு சொந்தமாகி போச்சு. 6 மந்த்ஸில் உங்களுக்கு இங்கே கஸ்டமைஸ்டு வில்லா கட்டி கொடுத்து சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இங்கே அழகாக ஜம்முன்னு வாழ்ந்துக்கலாம். நல்லா ட்ராவல் ஆக்சஸ் இருக்குது. இங்கேருந்து ஈஸியாக ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்குப்பம் சாலையில் போனால் அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்படி உங்களுக்கு எல்லா வகையிலையுமே சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த லேஅவுட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி நல்ல ப்ளாட்ஸ் நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ஒரு பிளாட்டோ ப்ராப்பர்ட்டியோ வீடோ நம்ம சேனலில் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.